பேரவைத் தலைவர் அவர்களே, அவரை பற்றி குற்றச்சாட்டு சொன்னால் அதற்கு பதில் சொல்லிட்டாரு. அதை விடுத்து விட்டு ஒரு ரெய்டில் எங்கேயாவது செக்குது 888 கோடின்னு ஒரு கேஸ் பதிவு பண்ண சொல்லி இடி சொன்னாங்கன்னு சொல்லி பெர்சீவ் பண்ணி அது வேலை கோர்ட்டில் இருக்குது சப்ஜெக்ட். கோர்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டை இவர் கூப்பிட்டு பேசுகிறார். அது எப்படி சரியாக இருக்குமா? ஃபுல் விளக்கம் நான் சொல்ல முடியுமா அதுக்கு? எனவே அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஒன்று. ரெண்டு, அவரை பற்றி சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்கள் மற்றவனை பற்றி பேசியிருக்கீங்க. ஒன்று நீங்கள் எடுத்தீங்களே அந்த காரில் தண்ணீங்களே அது என்னன்னு சொல்லுங்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அவரை பற்றி குற்றச்சாட்டு சொன்னால் அதற்கு பதில் சொல்லிட்டாரு. அதை விடுத்து விட்டு ஒரு ரெய்டில் எங்கேயாவது செக்குது 888 கோடின்னு ஒரு கேஸ் பதிவு பண்ண சொல்லி இடி சொன்னாங்கன்னு சொல்லி பெர்சீவ் பண்ணி அது வேலை கோர்ட்டில் இருக்குது சப்ஜெக்ட். கோர்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டை இவர் கூப்பிட்டு பேசுகிறார். அது எப்படி சரியாக இருக்குமா? ஃபுல் விளக்கம் நான் சொல்ல முடியுமா அதுக்கு? எனவே அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஒன்று. ரெண்டு, அவரை பற்றி சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்கள் மற்றவனை பற்றி பேசியிருக்கீங்க. ஒன்று நீங்கள் எடுத்தீங்களே அந்த காரில் தண்ணீங்களே அது என்னன்னு சொல்லுங்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அவரை பற்றி குற்றச்சாட்டு சொன்னால் அதற்கு பதில் சொல்லிட்டாரு. அதை விடுத்து விட்டு ஒரு ரெய்டில் எங்கேயாவது செக்குது 888 கோடின்னு ஒரு கேஸ் பதிவு பண்ண சொல்லி இடி சொன்னாங்கன்னு சொல்லி பெர்சீவ் பண்ணி அது வேலை கோர்ட்டில் இருக்குது சப்ஜெக்ட். கோர்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டை இவர் கூப்பிட்டு பேசுகிறார். அது எப்படி சரியாக இருக்குமா? ஃபுல் விளக்கம் நான் சொல்ல முடியுமா அதுக்கு? எனவே அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஒன்று. ரெண்டு, அவரை பற்றி சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்கள் மற்றவனை பற்றி பேசியிருக்கீங்க. ஒன்று நீங்கள் எடுத்தீங்களே அந்த காரில் தண்ணீங்களே அது என்னன்னு சொல்லுங்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அவரை பற்றி குற்றச்சாட்டு சொன்னால் அதற்கு பதில் சொல்லிட்டாரு. அதை விடுத்து விட்டு ஒரு ரெய்டில் எங்கேயாவது செக்குது 888 கோடின்னு ஒரு கேஸ் பதிவு பண்ண சொல்லி இடி சொன்னாங்கன்னு சொல்லி பெர்சீவ் பண்ணி அது வேலை கோர்ட்டில் இருக்குது சப்ஜெக்ட். கோர்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டை இவர் கூப்பிட்டு பேசுகிறார். அது எப்படி சரியாக இருக்குமா? ஃபுல் விளக்கம் நான் சொல்ல முடியுமா அதுக்கு? எனவே அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஒன்று. ரெண்டு, அவரை பற்றி சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்கள் மற்றவனை பற்றி பேசியிருக்கீங்க. ஒன்று நீங்கள் எடுத்தீங்களே அந்த காரில் தண்ணீங்களே அது என்னன்னு சொல்லுங்கள்.